ஹே காய்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் 3 டைப்ஸ் ஆஃப் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கர்டு டிப். இது வந்து ஒரு ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா பூண்டு போட்டு அரைச்சி வச்சுக்கணும். கர்டு வந்து தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு கெட்டியான தயிரை மட்டும் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்துக்கோங்க. நல்லா திக் கர்டில் வந்து நம்ம அரைச்சி வச்ச புதினா பூண்டு உப்பு எல்லாமே அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கொத்தமல்லி பச்சை மிளகாய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வந்து மின்ட்டியான ஒரு ஃப்ளேவரில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எக்லெஸ் மயோ அந்த மாதிரி மயோவுக்கு பதிலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு யம்மியாக இருக்கும். எந்த ஒரு எண்ணெயும் இல்லாமல் முட்டையும் இல்லாமல் ரொம்ப குயிக்காக நம்ம வந்து செஞ்சாச்சு இந்த டிப்பு. இது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும், மில்கியாக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீஸி சாஸ் தான் பார்க்க போகிறோம். இதுவும் மயோக்கு ஆல்டர் தான். இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி மெல்ட் ஆகிற டைத்தில் வந்து கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா அந்த பட்டரோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு பாலையும் சேர்த்து இந்த கார்ன்ஃப்ளவர் பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா கரைஞ்சிடணும். நல்லா இந்த மாதிரி எந்த லம்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. லம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து சாப்பிடும்போது திப்பி திப்பியாக வரும், நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் பட்டரோட கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த டயத்தில் ஒரு கைப்பிடி அளவு சீஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சீஸு சீச்சு கூட போட்டுக்கலாம், கிரேட் பண்ணி கூட போட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. க்யூப்ஸ் மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பைட் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து க்யூப் மாதிரி எடுத்திருக்கேன். இது போட்டு நல்லா சீஸ் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சீஸ் கொஞ்சம் கரைஞ்சி பபுள் வந்துட்டுருக்கு. இந்த டயத்தில் நம்ம வந்து ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். அந்த சீஸ் சாஸுக்கு அந்த ஆரிகானோ வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் அதை நம்ம இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இது திக்காகிடுச்சு அப்படின்னா சீஸ் உங்களுக்கு இன்னும் கரையணும், திக்காகிடுச்சா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் ஆரிகானோ கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி க்ரீமியான கன்சிஸ்டன்சி கிடச்சிடும் உங்களுக்கு. உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே இதை வேறு ஒரு இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் நீங்கள் 1 வீக் வரையும் வச்சுருக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சீஸ் சாஸ் இது வந்து ப்ரெட்டாக இருக்கட்டும், சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் டிப்பாக. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான க்ரீமியான சீஸி சாஸ் வந்து ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் எனி டைம் அவைலபிளாக வச்சுருந்தோம்னா டக்குன்னு ஒரு ப்ரெட்டு, சப்பாத்தி அந்த மாதிரி எது செஞ்சாலும் நம்ம வந்து டக்குன்னு அது வந்து அப்ளை பண்ணி வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் வச்சு நம்ம கொடுத்தோம்னாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீஸ் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா பால்லேயே நம்ம வந்து இப்போ மயோனைஸ் சேர்க்குறோம். பால் வந்து வெளியே ஊற்றி நல்லா திரஞ்சிட்டக்கப்புறமேட்டு திரஞ்ச பால் எடுத்து வடிகட்டி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு பல்லு பூண்டு போட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டு பாலை நான் வடிகட்டுறதுக்காக வச்சுருக்கேன். அது நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமேட்டு அந்த திக்கான பாலை
கெட்டு போன பாலோடய அந்த இதெல்லாமே எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த புதினா, பூண்டோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதுவும் உங்களுக்கு அப்படியே மைனஸ் மாதிரியே இருக்கும். ரொம்ப 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 டேஸ்ட்டா இருக்கும். ஹெல்த்தியான புரோட்டீன் மைனஸ் தான் அது கண்டிப்பா இதான் நான் சொல்வேன். இது நெறைய வாட்டி நான் செஞ்சு ட்ரை பண்ணியிருக்கேன். எங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முட்டை இல்லாம செஞ்சதுன்னு சொன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. முட்டையும் எண்ணெயும் இல்லாமலே நம்ம வந்து இந்த மைனஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ இத வந்து நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். சூப்பரா அரைச்சாச்சு. எவ்வளோ க்ரீமி எவ்வளோ திக்கா இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த பால் வடிச்ச அந்த தண்ணிய கூட நீங்க அதில ஆட் பண்ணிக்கலாம். 3 டைப் ஆஃப் இது வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ அந்த கிரேட் பண்ண சீஸ் சாஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த மொதல்ல இந்த பீட்ஸா சீஸ்ல நான் எடுத்தேன். கிரேட் பண்ணி பால் ஊத்தி ஆரிகேனோ போட்டு நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாக்கா, ஆ இந்த கிரீமி சீஸ் வந்து ரெடி ஆயிரும். சூப்பர்.